வணக்கம். வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியமில் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியை ஏற்றுக்கிட்டப்போவே சொன்ன ஒரு விஷயம். போன அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. வெள்ளை அறிக்கை மூலிமா அவங்க என்னென்ன நிதி கையாடல்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஓட்டைகள் விழுந்திருக்கு, தமிழக மக்கள் மேலே எவ்வளோ கடன் சுமை இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெள்ளை அறிக்கை மூலிமா வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அரசியலை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்களால் பார்த்திங்கன்னா அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கையா சூப்பர்ப்பா, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட்டார், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி முதல்வன் படம் டயலாக்லாம் விட்டுருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வெள்ளை அறிக்கைன்றது இதுக்கு முன்னாடியே பல அரசாங்கங்கள் வெளியிட்டது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் நடைமுறை தான். இருந்தாலும் இந்த வெள்ளை அறிக்கை ஏன் தருமா ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது திமுகவுடைய ஆட்சி. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு செம்ம ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆடியோவில் காங்கிரஸ்கார ஒருத்தக்கிட்ட மருமகன் பற்றியும் மகன் பற்றியும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் மகன் 30,000 கோடி, மருமகன் 30,000 கோடி. அவர் சொன்னப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியோட 2வது வருஷம், அதுக்கப்புறம் 3 வருஷம் எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த வகையில் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலியமாக பல உண்மைகள் வெளில வருமே, மக்கள்கிட்ட போய் சேருமே அப்படிங்கிற வகையில் சரி நிறையா தகவல்கள் இது மூலியமாக வெளில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக ஆட்சியில் உட்காந்தாச்சு, பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. புது கட்சி, புது முதல்வர், ஒரு மாற்றம், இளைஞர்கள் கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்திங்கன்னா பதவிக்கு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் நியூஸ் கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெள்ளை அறிக்கையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் மக்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாருமே புது தகவலுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திமுகவின் கொள்ளையை அம்பலப்படுத்த வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்க, அதற்கப்புறம் திமுக எவ்வளோ கடன் இன்னும் அதிகப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறதோட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்லி 2021ஆம் ஆண்டு திமுக எப்போ பதவியில் உட்கார்ந்தாங்களோ அப்போவே பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கஜானா ரொம்ப கேவலமான பேடான நிலைமையில் தான் இருந்திருக்கு நிதிநிலை அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஆட்சி முடிகிறப்போ பேடாக அதை அப்படியே விடக்கூடாது, சூப்பர் பேடாக மாற்றிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சொரண்டது மட்டும் இல்லாமல் கஜானாலேயே ஒரு பெரிய ஓட்டையை போட்டுட்ருக்காங்க. உதாரணத்துக்கு ஏற்பட்டிருக்க கடன் மூலியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழருக்கும், அதாவது தமிழ்நாட்டில் வர ஒவ்வொரு பிரஜைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் கிட்ட கடன் நிதிச்சுமையை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வட்டி, அதை போடுற குட்டி அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்னும் நிறையா சம்பாதிக்க வேண்டி இருக்கும். நம்மளுக்கு 1 லட்சம் லாபம் வருது, அதாவது அரசாங்கத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவு அப்படிங்கிறது 1.25 லட்சம் கிட்ட போகுது. அந்த அளவுக்கு நிதிநிலையை ரொம்ப மோசமான நிலைமையில் திமுக அரசாங்கம் தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பியூரோக்ராட் பக்கத்துலேயே இருந்த சித்திக் அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழக்கமாக ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ்நாட்டில் பதவி ஏற்றுக்கிட்டப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே ஒரு அரசாங்கமும் நீங்கள் லாபகரமாக அந்த அரசாங்கத்தை விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டை, ஒரு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா கடன் லாபம் அப்படிங்கிற அளவு கூட கொண்டே வரல. வர்றவங்க எல்லாருமே கஜானாவை காலி பண்ணிட்டு தான் போகணுன்ற முழு நோக்கத்தோடு வந்திருக்காங்க. இதுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் எந்த வகையிலும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வெளியிடுவார். நம்மளும் இந்த டிஎம்கே ஃபெயில்ஸ்க்கு அப்புறம் பாரு டிஎம்கேவே இஜெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஎம்கே பற்றி நம்மளுக்கு தெரியாதப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச தகவல்களே பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டிஐ போட்டு வாங்கி நம்ம வெளில காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஆக்சஸ் இருக்கக்கூடிய தகவல்களை காட்டுற மாதிரி இந்த தாவேக அரசாங்கத்தில் நிதி அமைச்சர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வெள்ளை அறிக்கையில் ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை கூட ஆக்சஸ் பண்ணி டிஎம்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் கடனாக வச்சுட்டு போயிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச ஈஸியாக நம்மளால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடிகிற ஒரு தகவலை தான் அவ்வளோ பெரிய வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. நேரம் டிவிகே கைஸ்லாம் காண்டா, இப்போ எவ்வளோ பெரிய வெள்ளை அறிக்கை தெரியுமா, இந்த மாதிரி வெள்ளையை நான் பார்த்ததே இல்லை, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுப்பாக இருப்பீங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, சரி அதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு
அவங்க விட்டுட்டு போகும்போது இவ்வளோ கடனில் இருந்தது. அதுக்கப்புறம் திமுக வந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கடன் ஆச்சா? சரி, ஓகே. இதில திமுக எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் கடன் வாங்குனாங்க? எதற்கெல்லாம் வந்து செலவழிச்சாங்க நிஜமாவே? எதெல்லாம் வந்து ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்க்கு மக்களுக்காக வந்து போய் சேர்ந்திருக்கு. அப்படி சேர்க்கிற அந்த சூழ்நிலையில, அந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காசு அடிச்சாங்க? எந்தெந்த துறையில யார் யார் எவ்வளோ அடிச்சிருக்கா? அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க துறை ரீதியா வந்து இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. சரி, எல்லா துறையும் கூட தேவையில்லங்க. அட்லீஸ்ட் ஒரு துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா வந்து இவ்வளோ காசு வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. பட் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில இருந்த நபர்களே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக செஞ்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சும்மா ஜல்லடை போட்டா மாதிரி காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தாங்க. இதுதான் நீங்களும் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நீங்க செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உங்க ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, சின்ன பசங்கலாம் அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள அக்யூரேட்டா நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட திமுகவ வந்து ஏற்கனவே அம்பலப்பட்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மீண்டெழ முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட முகத்திரை வந்து கிழிஞ்சிருக்கும். அத நீங்க செய்ய தவறிட்டீங்க. இன்னொரு விஷயம் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நீங்க ஒரு அமைச்சர். கண்டிப்பா ஒரு புது அமைச்சர் தான். நீங்க வரீங்க, பேசுறீங்க எல்லாமே வந்து ஓகே. பட் நீங்க இதற்காக ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஸ்டேஜ் ஸ்பீச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸில் 2, 3 நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க வேணான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அவங்களும் குடுத்தோன வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, திறன்பட செயல்படணும் அப்படின்னு போயிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களோட பாடி லாங்குவேஜ்ல, உங்களோட லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து சுத்தமா படிப்பறிவு இல்லாதவர் இல்ல. ஏதோ வந்து ஒரு இயல்நிலை குடும்பத்திலேருந்து வந்து மக்கள் முன்னாடி இப்ப தான் வந்து உட்காந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாரியும் இல்ல. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாருக்குமே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இன்எஃபிஷியன்ட்டான விஷயம் என்னன்னு பார்க்குறேன்னா, எக்ஸ்பிளைனிங். இன்னும் அமைச்சர் பெட்டரா பண்ணியிருக்கான்னு எதை சொல்றேன்னா, நெறைய பாயிண்ட்ஸ் இதில வெள்ளை அறிக்கையில நிஜமாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாவும் இருந்தது. உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில 20,000 பஸ் ஓடுதுன்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க 24,000 பஸ் ஓடுது அப்படின்னா, 84,000 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தேவையே இல்லாம எக்ஸஸ் எம்ப்ளாயீஸ வேலைக்கு எடுத்து வேலையே பண்ணாம நெறைய பேர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளம் போகுது அப்படிங்கிற விஷயம் மாரிலாம் திமுக ஆட்சியில பல குளறுபடிகள் நடந்திருக்கு இப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இது நீங்க சொல்ல தவறுனது, ஒருவேளை நீங்களே கான்ஃபிடென்ட்டா அத பிரசன்ட் பண்ணாததோ, இல்ல இத வந்து சொன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ம ஆட்சிக்கு எதிரா வந்து திரும்பிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சதா? அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இதன் மூலியமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா நெறைய விஷயங்கள எடுத்து சொல்லாததுனால, இந்த வெள்ளை அறிக்கை பல இடங்கள்ல திமுகவுக்கு சாதகமா, அதாவது இப்போ திமுகலருந்து நெறைய பேர் பாருங்க, எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரப்போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியானதா இத மாற்றி வச்சுட்டீங்களோ அப்படின்னு தான் தோணுது. உங்களோட குவாலிட்டீஸ் மேல ஏதோ நம்பிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா, உங்கள நிதி அமைச்சராவே உட்கார வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க வர்றப்போ வந்து அந்த படிக்கிறப்போ ஒருத்தர பத்தி நீங்க உண்மைய சொன்னாலும், பொய் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அத அப்படிங்கிறது மூலியமா தான் மக்கள் நம்புவாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க அத பிரசன்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரியில்லாம இருந்துச்சு. அண்ட் பிரஸ் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு நல்லா தெரியும். திமுக ஆதரவு பத்திரிகைகள் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாய நோண்டுற மாரி கேள்விகளும் கேட்டாங்க. பட் அங்க சில ஜென்யூனான ஜேர்னலிஸ்ட்டும் இருந்தாங்க. அவங்க கேட்ட சில கேள்விகளுக்காக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்து போயிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் இத வந்து முழுக்க முழுக்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். பட் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூரோக்ராட்டான சித்திக் அவர்கள வச்சு பேச வச்சது அப்படிங்கிறது வந்து நியாயம் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்துச்சு, பேடா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான வந்து வொர்ஸ்ட் நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய இடத்துல அவர் இல்ல. அவர் பேச வேண்டியதெல்லாம் நீங்க தான் வந்து பேசியிருக்கணும். நல்லா புரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஹிபிஷன் இருக்கலாம். இல்ல முதல் முறையா இவ்வளோ பெரிய பிரஸ் மீட் எதிர்கொள்றோமே அப்படிங்கிற மாரி சில தயக்கம் எல்லாமே வந்து இருந்திருக்கலாம். பட் வேற வழி இல்ல. இந்த பொறுப்பு வந்து இந்த அரசாங்கம் ஜெயிச்சு உங்களுக்கு தான் வந்து அளிச்சிருக்கு அப்படிங்கிறனால, நீங்க வந்து அத ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சுட்டு போயிருக்கணும். கரெக்ட்டா செஞ்சிருக்கணும். இன்னும் ஷார்ப்பா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பேருக்கு வந்து உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவன் சீமானின் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டேய், எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லதும் கெட்டதும் வந்து சொல்ல தான் செய்யணும். இந்த நேரத்தில சீமான் அவர்கள வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வந்து வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சீமான் அவர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிதி, அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ, அப்புறம் கஜானால எவ்வளோ இருந்தது, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து எந்தெந்த துறைகள்ல இப்படிலாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே சும்மா புட்டு ஸ்டேஜில் வச்சுட்டார். அந்த வீடியோ கூட நீங்கள் ஈஸியாக தேடி பார்த்தா வந்து கிடைக்கும். மேபி உங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நானே ஒரு 10 செகண்ட்ஸ் போட்டு காட்டுறேன். அந்த ஸ்பீச்சை போய் பாருங்கள். உங்களோட வெள்ளை அறிக்கையோட அதிகமாக வந்து பேசியிருப்பார்.
அதை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து நீங்கள் பேசியிருந்தா கூட எதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து நான் அவருக்கு வந்து முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4% கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் பேசுகிறாங்க. பட் அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, இத்தனைக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அக்யூரேட்டாக தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன் உங்களுடைய தலைவர், அதாவது முதல்வர் விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பேசுகிற அளவுக்கு டீட்டெயிலாக பேசினா கூட இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிதி நிலைமை இப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய வாக்குறுதிகளில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணோம், அதனால் ஒரு முறையான ஆட்சியை கொடுப்போம். நீங்கள் கால அவகாசம் கேட்டீங்க நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில், அது கூட வந்து ரைட் தான். பட் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இலவசங்கள் உங்களோட வாக்குறுதிகளில் அள்ளி வீசியிருக்கீங்க 360 டிகிரிஸ். இன்ஃபேக்ட் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒத்துப்பாங்க, இது வந்து ஒரு ஹிமாலயன் ஃபீட் தான், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ஓகே தான். பட் தமிழ்நாடு நிதிமை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் அந்த ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக உங்கள் எல்லை மீறி போய் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கப்புறமா நிதி நிலைமையெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியுது. அப்புறம் அதிகாரிகளை ஆலோசனை பண்ணி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு இந்த நிதிநிலை அறிக்கையை வெள்ளை அறிக்கை வந்து கூட வச்சு இதன் மூலயமா நீங்கள் இன்டைரக்டாக என்ன மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களோ அப்படிங்கிற ஐயம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் எப்படி 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம்லாம் டைம் இல்லைங்க, இந்த ஆட்சிக்கு 5 வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷமா தாராளமாக கொடுத்துட்டு போகலாங்க. ஒரு புது கட்சி நீங்கள் முழுவதுமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு பின்னாடி வந்து இந்த ஆட்சி இப்போ நடுவில் கவுந்துருச்சு அப்படின்னா வந்து 5 வருஷம் இருந்திருந்தால் நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம் தெரியுமா அப்படின்னு நீங்களும் சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாதுல்ல. 5 வருஷம் கூட எடுத்துகிட்டு போங்க. ஆனால் என்னென்ன பிரச்சனை, இப்போ இருக்கிற நிதி நிலைமையை வச்சு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப திறன்பட செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் அறகுறையாக இருக்கும். அப்படி திமுக வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு மட்டும் வந்து ஊக்கத்தொகை, உரிமை தொகை அப்படிங்கிறத மாற்றி வந்து ஒரு ஸ்கேம் பண்ணாங்களோ, இப்போ விவசாய கடன் தள்ளுபடியில் எப்படி வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு பின் முறைனா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் இப்போ இருக்க நிதி நிலைமையை வச்சு கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணு, அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக மேலே பழிய போடு, திமுக மேலே பழிய போடு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணும். எவ்வளோ அவகாசம்? 5 வருஷம் இல்லைங்க, நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் வந்து செஞ்சு காட்டுறோம். தமிழ்நாட்டையே வந்து தலைகீழாக வந்து திருப்பி போட்டு காட்டுறோம். அது வரைக்கும் எங்களை கேள்வி கேட்காதீங்க, திட்டாதீங்க. சரிங்க சொல்லுங்கள் எவ்வளோ டைம் தான் வேணும்? அதாங்க ஒரு 10 வருஷமாக சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன ப்ராமிசஸ்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்பீங்களோ அப்படிங்கிற வந்து கேள்வி எழும்புது. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லலை, பட் இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் அதற்காக செட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இதுவும் ஒன்றும் தப்பு இல்லைங்க, நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். ஆமாம் நான் மக்களுக்காக வந்து விஷயம்லாம் செய்யணுன்றதுக்காக தான் ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வாக்குறுதியாக கொடுத்தேன், ஆனால் நிலைமை இப்படி இருக்குது, இதை எனக்கு செய்யணும்னா நிஜமாவே எனக்கு இன்னும் 5 வருடங்கள் தேவை, அது வரைக்கும் இவங்க 2 பேரும் பண்ணி வச்சுட்டு போனால் ரிப்பேரை நான் சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் எமோஷ்னலாக இந்த விஜிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஓட்டு இல்லாதவங்களும் ஆதரவாக இருக்காங்க. எமோஷ்னலாக எல்லாரையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல. திருப்பியும் எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் மனசுலேருந்து இது ஒரு உண்மையாக உடச்சி பேசி ஒத்துக்கிட்டீங்க டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இதை ஏற்றுப்பாங்க. இல்லைனா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிப்பான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியா இல்லையா, சரி அவன் தப்பு பண்ணிட்டான் இவன் தப்பு பண்ணிட்டான், உனக்கு எவ்வளோ நாள் நான் டைம் கொடுக்குறது, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுன்னு அப்படின்னு வரும்போது முழுக்க முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராமிசஸ்லாம் வந்து செய்யாமல் விட்டுட்டு போன ஆட்சியாளர்கள் மேலேயே பழிய போட்டிருந்தீங்கன்னா உங்களையும் இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த 2 கவர்மெண்ட் மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் இன்னும் திமுகவுடைய ஊழல்களில் ரொம்ப அக்யூரேட்டாக சும்மா துல்லியமாக சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப தைரியமாக நடமாட்டிட்டு உங்களோட கட்சியை பற்றியும் ஆட்சியை பற்றியும் வந்து ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் வாய மூடுறது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மைகள் வெளில வரும். இதன் மூலிமா மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையில் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது, பட் சொல்லணும், முக்கியமாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லாமலும் இருக்க முடியாது இல்லையா. என்னங்க பண்ணுறது, ஏதோ ஒரு சைடு செய்யாமல் கொஞ்சம் நியூட்ரலாக பேசினா எல்லா சைடுமே அடி வாங்க தான் செய்யணும் போல இருக்குது. அதற்காக பேசுறது நிறுத்த முடியுமா? நிறுத்தவே முடியாது. நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். வேறு என்னங்க சொல்கிறது.